ஆன்லைன் தள்ளுபடி சலுகைகள் உங்களுக்கு வேண்டுமா? நம்பகமான முன்னணி நிறுவனங்களின் சிறந்த தள்ளுபடி சலுகைகள் மட்டும். உங்கள் நேரத்தை சேமித்து தரமான பொருட்களை சிறந்த சலுகை விலையில் பெறுங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மைண்ட்ரா, ஆஜியோ, மீஷோ போன்ற முன்னணி தளங்களிலிருந்து தரமான பொருட்களுக்கு சிறந்த ஆன்லைன் சலுகைகளை நாங்கள் வழங்குகிறோம். தினசரி புதுப்பிப்புகள், தள்ளுபடி சலுகைகள், சிறப்பு ஆஃபர் பொருட்கள், ட்ரெண்டிங் ஆன்லைன் விற்பனைகள், சிறந்த விலை குறைப்புகள், தினமும் நேரடி ஆன்லைன் டீல்கள் மற்றும் சிறப்பு சலுகைகளை பெற எங்கள் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் சேருங்கள். சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இல் கிடைக்கும் எங்கள் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களை பின்தொடருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரோனியா ப்ளஸ் நான் வந்து 623 இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று வந்து நான் வந்து வீடியோ போடல, ஓகேவா? நேற்று வந்து டைம் இல்லை, இப்போ அதனால் இன்றைக்கான வீடியோ மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவுமே இந்த மேமன் சாட் மட்டுமே கம்பேர் பண்ணி ஏ போர்டில் ஒரு 2 நம்பர் எடுத்துருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே, ஓகேவா, இந்த சார்ட் ஃபுல்லாகவே எழுதிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வார நம்பர் மட்டும்தான். இப்போ இது சம்ருதி நம்பர், இது பாக்யதரா, இது ஸ்ரீசக்தி, இது வந்து தனலக்ஷ்மி. இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு காருண்யா ப்ளஸ் இந்த வார நம்பர் மட்டுமே இங்கே எழுதியிருப்பேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு நாள் சண்டேன்றதுனால இப்போ அதுக்கு முன்னால் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பருமே இங்கே எழுதியிருப்பேன். இந்த மந்த்து மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். இப்போ இங்கே 844 574, அதுக்கு அடுத்த நாள் 902 016, அதுக்கடுத்து 109 041, அதுக்கடுத்து 502 927, அதுக்கு அடுத்த நாள் அதாவது நேற்று நம்பர் 183 883. இந்த மந்த்து சார்ட்டை ஃபுல்லாகவே எடுத்து பார்க்குறீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நாள் வந்து ஏன் சம்ருதி எழுதிட்டு இருக்குன்னா அதுதான் சண்டே முதல் நாள் நம்பர் 016. இப்போ இதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருக்கிற 2வது டிஜிட், அதாவது 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். 4 5 4 5 பெருக்கல் பண்ணோம்னா 20, 2 இல்லைனா 0னா அதுக்கு அடுத்த நாள் நம்மளுக்கு ஏ போர்டில் 0 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து சம்ருதி ரிசல்ட்டில் 902 இதுலேயும் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் 20. இந்த 2 நம்பரை மட்டும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். 2 × 0 எடுத்தால் 0 தான். கால்குலேட்டர்லேயே 0வோட எந்த நம்பர் பெருக்கல் பண்ணாலும் 0 தான். ஆனால் நம்மளுக்கு இந்த இந்த கேரளா லாட்டரி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று அங்கே 0 வரும், இல்லை எந்த நம்பரோட பெருக்கல் பண்ணுறோமோ அந்த நம்பரே வந்துடும், ஓகேவா? 0 2 நம்பர் எடுத்தால் கூட அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏ போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கலாம், ஓகேவா? அது வந்து பாக்யதரா ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். 109041 041 தான் பாக்யதரா ரிசல்ட் ஏபிசி போர்டு நம்பர். ஏ போர்டில் 0 தான். 02னா ஏ போர்டில் இங்கே 0 வந்திருக்கலாம். இப்போ இங்கே பாக்யதரா ரிசல்ட்டில் 109 041, அங்கேயும் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பார்த்தீங்கன்னா 90 தான். அப்போ இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9 × 0 எடுத்தால் 0 தான். நான் தான் சொன்னேனே, இந்த லாட்டரி சார்ட் பொறுத்த வரைக்கும் எந்த நம்பரோட பெருக்கல் பண்ணுறோமோ அந்த நம்பரோ இல்லை 0ன்ற நம்பர் வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னா 09ல் இங்கேயுமே இந்த ரிசல்ட்லேயுமே அடுத்த நாள் ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் ஏ போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கும். 0 இல்லைன்னா 9னா இங்கே 9 வந்திருக்கலாம். இப்போ அடுத்து ஸ்ரீசக்தி நம்பர், ஸ்ரீசக்தி 502927, இங்கேயும் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் எடுத்திங்கன்னா 29. அப்போ இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 29 பெருக்கல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 18. 18னா 1 இல்லைனா 8 எடுத்தால் கூட நேற்று ரிசல்ட்டில் ஏ போர்ட்லேயே 8 பாஸ் ஆகிருக்கலாம். நம்மளுக்கு வர நம்பர் எல்லாமே இங்கே ஏ போர்ட்லேயே வருது. 1 இல்லைனா 8னா நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே 8. இப்போ இந்த கம்பேரிஷன்லாம் வச்சு தான் நேற்று நம்பர் 183 883, இதுலேயும் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் எடுத்திங்கன்னா 38 மட்டும்தான். அப்போது இந்த 38 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 38 எடுத்திங்கன்னா 24. 24னா 2 இல்லைனா 4 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிடலாம். அதனால் இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ஏ போர்ட்லேயே எடுத்துட்டேன், ஓகேவா? ஏன்னா இந்த வாரம் மட்டும்தான் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இந்த வாரத்துக்கு எப்படி நம்பர் எடுக்கிறீங்கன்னா ஏ போர்டு நம்பர், அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே கிடைக்கிற 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு ஏ போர்டில் பாஸ் ஆகிடுது. 4 5 20னா அதுக்கு அடுத்த நாள் 0. 2 × 0 0னா அதுக்கு அடுத்த நாள் 0. 9 × 0 0 தான். நான் தான் சொன்னேன், சார்ட் பொறுத்த வரைக்கும் 0 இல்லைனா எந்த நம்பரால் பெருக்கல் பண்ணுறோமோ அந்த நம்பரே வந்துடும். 0 9னா இங்கே 9. இங்கே 2 × 9 18னா நேற்று ரிசல்ட்டில் 8 வந்திருக்கலாம். இப்போ 3 8ன்னு இருக்குது. 3 8 24னா இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ஏ போர்ட்லேயே எடுத்துடுறேன். 2 4. இப்போ இதனால் 2 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலாம் ஏ போர்ட்லேயே. அதனால் நான் வந்து இந்த 2 நம்பருமே எடுத்துட்டேன். 1 2 பாஸ் ஆகிடலாம், இல்லைனா 4 நம்பர் ஏ போர்ட்டில் வந்துடலாம். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே இந்த மந்த்து சார்ட்டு தான், ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 மெத்தடுமே இந்த மே மந்த்து சார்ட் மட்டுமே வச்சு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது வரைக்குமே ரிசல்ட் அப்படி தான் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்த ரிசல்ட்டில் என்ன இருக்கோ அதே பேட்டர்ன்லேயே நம்பர் கொடுத்துட்றாங்க.
இப்போ நேற்றைய நம்பர் 883, அதுக்கு முன்னாள் நம்பர் 927. நேற்றைய ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் பி போர்ட் நம்பர் 2வது டிஜிட் நம்பர் 2ன்னு பாஸ் ஆகிருக்கும். இதே மாதிரி இந்த மே மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டே ஒரு 2 செட் ரிசல்ட்டு தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 428, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 438, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்ட் 123. இங்கே 123, அதுக்கு அடுத்த நாள் 574, அதுக்கு அடுத்த நாள் 016. இதில் என்ன கம்பேரிசன் சொல்ல வரேன்னா, 2ன்ற நம்பர் இந்த மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் 2வது டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற சி போர்ட் நம்பரோட அதுக்கு அடுத்த நாள் இருக்கிற பி போர்ட் நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 2 இருக்கும்போதே 8 3 24னா இங்கே 3வது நாளில் 2 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 2 இருக்கும்போதே இங்கே அடுத்து 3வது டிஜிட் நம்பர் 3, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 574ல் 2வது டிஜிட் நம்பர் 7, 7 3 பெருக்கல் பண்ணிங்கன்னா 21. 21னா 2 இல்லைனா 1னா இங்கே 1 வந்து இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்றைய நம்பர் 883, அதுக்கு முன்னாள் நம்பர் 927. இங்கே நேற்றைய ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 2 தான். அப்போ நேற்றைய பி போர்ட் நம்பர் 8, அதுக்கு முன்னாள் சி போர்ட் நம்பர் 7. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 8 எடுத்தா 56. 56னா 5 இல்லைனா 6 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்டில் பாஸ் ஆகிடலாம். அதனால் இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் பி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மேமன்ட் சார்ட் மட்டுமே நான் பார்த்து சொல்கிற ஒரு கம்பேரிஷன் தான். ஏபிசி போர்டில் நம்மளுக்கு 2வது டிஜிட்டில் 2 பாஸ் ஆகிருந்தா அது பக்கத்தில் இருக்க நம்பரோட சி போர்ட் நம்பரோட அதுக்கு அடுத்த நாள் பி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே கிடைக்கிற 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் பி போர்ட்டில் பாஸ் ஆகிடுது. இங்கே 2 இருக்கும்போதே அடுத்த நம்பர் 8, அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பி போர்ட் நம்பர் 3. 8 3 24னா இங்கே 3வது நாளில் 2. இங்கே 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நம்பர் 3, அதுக்கு அடுத்த நாள் பி போர்டு 7. 7 21னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 1 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போயும் 2ன்ற நம்பர் நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருக்குது. அப்போது அங்கே இருக்கிற பக்கத்து நம்பர் சி போர்ட் நம்பர் 7, நேற்றைய பி போர்ட் நம்பர் 8. 7 8 எடுத்திங்கன்னா 56. 56னா 5 இல்லைனா 6 ஏதாவது ஒரு நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிடும். இங்கே 2 4னா 2, இங்கே 2 1னா 1, இங்கே 5 6னா 5 இல்லைனா 6 ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலாம். இந்த 2 நம்பருமே என்னைக்கான ரிசல்ட்டுக்கும் பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது மட்டும்தான் வந்து காரணியா ப்ளஸ் இயர்லி சார்ட் கம்பேர் பண்ணி இங்கே ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். காரணியா ப்ளஸ் இயர்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 3 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 9 பாஸ் ஆகிருக்கும். இல்லை எப்படியாவது ஓகேவா அடுத்த சைடு ஏதாவது ஒரு சைடில் 5 3 இருந்தால் 9ன்ற நம்பர் வந்துடும். இப்போ இங்கே 453, அதுக்கு அடுத்த வாரம் 954, 592, அதுக்கு அடுத்த வாரம் 439, இப்போது 885, அதுக்கு அடுத்த வாரம் 349. ஓகேவா 5 3 9, இந்த இடத்துலையும் 5 3 9, இங்கேயுமே 5 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் 3 9. இப்போ போன வார காரணியா ப்ளஸ் நம்பர் வந்து 438, அதுக்கு முன் வார காரணியா ப்ளஸ் நம்பர் 857. போன வார பி போர்டு அதுக்கு முன் வார பி போர்ட்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா 5 3ன்னு இருக்கும். அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 9 வரலாம். 5 3 9. அதனால் 9ன்ற நம்பர் மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு லாஸ்ட்டில் சி போர்டில் எடுத்துட்டேன். ஏன்னா இந்த மந்த் சார்ட் படி நம்ம கம்பேரிஷனில் ஏ போர்டில் 2 4, பி போர்டில் 5 6, பெண்டிங் போர்டு சி போர்டு, அதனால் சி போர்டில் 9 எடுத்திருப்பேன். இப்போது இதில் சொல்ல வர மெத்தட் 3வது மெத்தட் மட்டும் இந்த காரணியா ப்ளஸ் இயர்லி சார்ட். மீதி ஃபஸ்ட்டு 2 மெத்தட் வந்து இந்த மேமன் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த கம்பேரிஷன். இதில் என்ன சொல்கிறேன்னா 5 3 பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து 9 வரும். 5 3 9, 5 3 9, 5 3 9. இப்போ போன வார காரணியா ப்ளஸ் நம்பர் அதுக்கு முன் வார காரணியா ப்ளஸ் நம்பர்லாம் 5 3 இருக்கிறதுனால இந்த வார ரிசல்ட் அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 9 வந்துடலாம். இந்த நம்பர் மட்டும் சி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் கெஸ்ஸிங் படி எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 4, பி போர்டில் 5 6, சி போர்டில் 9. ஓகேவா நிறைய நம்பர் கொடுக்கல. இதில் 2 4ல் ஒரு நம்பர், 5 6ல் ஒரு நம்பர், சி போர்டில் 9. இப்போ இந்த கம்பேரிஷன் வச்சு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 289 269 489 469, ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 25 26 45 46, பிசி 89 69, ஏசி வந்து 29 49. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு எடுத்துருக்கிற எல்லா கம்பேரிஷனுமே பார்த்தீங்கன்னா மேமன் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 2 மெத்தடு, அதே மாதிரி காரணியா ப்ளஸ் இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி ஒரு மெத்தட். எல்லாமே கம்பேரிஷன் படி எடுத்த நம்பர் தான். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் எதனா போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 2 4, பி போர்டில் 5 6, சி போர்டில் 9, பாக்ஸ் வந்து 255 269 455 469. அடுத்து ஏபி பிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா ஏபி 25 26 45 46, பிசி 59 69, ஏசி வந்து 29 49. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். Are you interested in discount deals in online? Only trusted links from top companies at discount deals. Save your time and get quality products at the best offer prices.
We bring you the best online deals on quality products from top platforms like Amazon, Flipkart, Myntra, Agio, Meesho, and more. Daily updates on discount deals, offer products, trending online sales, best price drops. Join our Telegram channel for live online deals and exclusive offers every day. Channel link available in the description.